வணக்கம். நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார் தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர்வி அர்லேக்கர். கேரளாவில் இருந்து நாளை மறுநாள், அதாவது சென்னை வருகிறார். நாளை மறுநாள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவை விரிவாக்கமானது செய்யப்படும் எனவும் தற்போது தகவலானது வெளியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மை, அதாவது பெரும்பான்மை பெற்று தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பிடித்த நிலையில் தற்போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் அவருடன் சேர்ந்து 9 அமைச்சரவைகளானது ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் 9 அமைச்சரவைகள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் மேலும் இருக்கக்கூடிய அமைச்சரவை விரிவாக்குவது தொடர்பாக நாளை மறுநாள் ஆளுநர் அர்லேக்கர் தமிழகம் வர இருக்கிறார். அன்றைய தினம் அதாவது அவரிடம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பட்டியலின் பெயரில் ஒப்புதலானது வழங்கப்படும் எனவும் தகவலானது வெளியாக இருக்கிறது. புதிய அமைச்சரவைகள் பொறுப்புகள் மற்றும் நாளை மறுநாள் வெளியாக தகவலானது இருப்பதாக தற்போதைக்கு தகவலானது வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த 9 அமைச்சர்கள் தற்போது அமைச்சரவை இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மேலும், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் உடன் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் அதே போல அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் பங்கு இருப்பதாக தவிக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் தெரிவித்திருந்தார். இதனிலையில் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை அமைச்சரவை ஆனது வெளியாகும் எனவும் பெரும் எதிர்பார்ப்பானது நிலை வருகிறது. காங்கிரசுக்கு 2 அமைச்சரவை ஆனது ஒதுக்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில், அதே போல அதிமுகவுக்கு 6 அமைச்சரவை ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அதாவது எந்த கட்சிக்கு அதாவது எத்தனை அமைச்சரவை ஒதுக்கப்படும் எனவும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் எழுந்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது நாளை மறுதினம் தமிழகம் வரக்கூடிய தமிழக பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய அர்லேக்கர் நாளை மறுதினம், அதாவது அமைச்சரவை விரிவாக்கம் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.